2023 ஏப்ரல் 2 ஒரு சாதாரண ஞாயிறு இரவு. கேரளாவின் அமைதியான இரவை கிழித்து ஒரு ரயில் தனது பயணத்தை தொடர்ந்து கொண்டிருந்தது. அது ஆலப்புழா முதல் கண்ணூர் நோக்கிச் சென்ற எக்ஸிக்யூட்டிவ் எக்ஸ்பிரஸ். D1 கோச்சில் இருந்தவர்கள் சிலர் சிரித்தனர், சிலர் தூங்க முயன்றனர், சிலர் கைபேசியில் பேசிக் கொண்டிருந்தனர். ஒரு சாதாரண இரவு, ஒரு சாதாரண பயணம். ஆனால் அந்த பெட்டி சில நிமிடங்களில் பயங்கரமான சம்பவத்தின் மையமாக மாறப்போகிறது. இரவு சுமார் 9:30. ரயில் எலத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் அருகே வந்து கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் ஒரு இளைஞன் கோச்சுக்குள் நுழைந்தான். முதல் பார்வையில் அவர் சாதாரண பயணியாகவே தெரிந்தார். ஆனால் சில வினாடிகளில் அவர் எடுத்த செயல் அந்த கோச்சின் அமைதியை சிதைத்தது. பெட்ரோல், ஒரு தீப்பொறி, அலறல்கள், பயத்தில் ஓடும் மக்கள், புகையால் நிரம்பிய காற்று. சில வினாடிகளில் அந்த பெட்டி தீயில் மூழ்கியது. கேதட்டத்தில் ரயிலிலிருந்து வெளியே விழுந்து 3 பேர் உயிரிழந்தனர். ஒரு பெண், ஒரு ஆண், ஒரு சிறு குழந்தை. அவர்கள் தீயில் அந்த சில வினாடிகளின் மரண அச்சத்தில் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் முழு கேரளாவையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. CCTV ஆய்வு தொடங்கியது. சந்தேகங்கள் எழுந்தன. புதிய தகவல்கள் வெளிவந்தன. பின்னர் குற்றவாளி ஷாருக் சைஃபி என அடையாளம் காணப்பட்டார். அவர் டெல்லியை சேர்ந்தவர். பல நாட்கள் தேடுதலுக்குப் பிறகு அவர் ரத்னாகிரியில் கைது செய்யப்பட்டார். NIA ஃபைண்டிங்ஸ். இந்த வழக்கை நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி கையில் எடுத்தது. விசாரணையில் வெளியான தகவல்கள்: முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட தாக்குதல், பயணிகளுடன் எந்த தொடர்பும் இல்லை, சமூகத்தில் பயத்தை உருவாக்கும் நோக்கம். இந்த தகவல்கள் சம்பவத்தின் தீவிரத்தை வெளிப்படுத்தின. ஒரு சாதாரண பயணியை இலக்காக கொள்ள தூண்டியது என்ன? தீவிர சிந்தனைகளா? மனநல பிரச்சினைகளா? சமூக வெறுப்பா? இந்த சம்பவம் ரயில்வே பாதுகாப்பு குறித்து பெரிய கேள்விகளை எழுப்பியது. பாதுகாப்பு என்பது ஒரு அமைப்பின் பொறுப்பு மட்டுமல்ல, அது சமூகத்தின் பொறுப்பும் கூட. இந்த சம்பவம் ஒரு குற்ற செய்தி மட்டுமல்ல, அது ஒரு குடும்பத்தின் இழப்பு, ஒரு குழந்தையின் நிறுத்தப்பட்ட